ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் 65 வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க என்னோடய ஸ்டைலுங்க. நான் வந்து இப்படி தான் செய்வேன். இது பார்த்திங்கன்னா கலரு, அதுக்கப்புறம் டேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பேசிக்காக இருக்கிற இன்க்ரீடியண்ட்டில் தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஈஸியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கனாக எடுத்து வச்சுருக்கேங்க. சில்லிக்காக கடையில் கட் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க வந்து நீட்டாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா இதில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாங்க. கலருக்காக பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணி எடுக்கும்போது தண்ணி எதுவும் இல்லாமல் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஏன்னா இதில் அடுத்து வந்து தயிர் சேர்ப்போம். தயிரோட தண்ணியே பார்த்தீங்கன்னா இந்த கோட்டிங்க்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து தயிர் சேர்க்கணுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் சேர்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ தயிர் செய்த பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர்லேருந்து அந்த வெளியே வர அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. சில்லியை பொறுத்தளவுக்கு எப்போவுமே பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருந்துட்டு போட்டு எடுத்துட்டா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வச்சுருந்து சில்லி போட்டு எடுக்க பாருங்கள். குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது வச்சுருங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த எண்ணெயை வந்து நம்ம திரும்பவும் யூஸ் பண்ணோம்னா அந்தளவுக்கு ஹெல்த்தி கிடையாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக எண்ணெய் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. அதே டைமில் பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா சாஃப்டாக ஜூஸியாகவும் இருக்கும். நம்ம ஊற வச்சோம்னாலே பார்த்திங்கன்னா சில்லிக்கு வந்து நமக்கு அந்த பேசிக்கான சாஃப்ட்னஸ் பார்த்திங்கன்னா வந்துடும் தயிர் சேர்க்குறனால. ஒரு சிலர் முட்டையோட வெள்ளைக்கரு எல்லாமே சேர்த்து செய்வாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நான் வந்து ரொம்ப 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 சிம்பிளாக முடியக்கூடிய வேலை அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி தாங்க பண்ணுவேன். டேஸ்ட் பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையுமே குறையாதுங்க. சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் ஜூஸியாகவும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரெடியானதும் வெளியே எடுத்துடலாம். கலர் பாருங்கள், கலரே சூப்பராக இருக்குது. நல்லா ரெட் கலரில் இருக்குதுங்க. ஃபுட் கலருக்கு பதிலாக நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல கலராக இருக்கும் சில்லி. நல்லா வெந்த பின்னாடி இதை வெளியே எடுத்துடலாங்க. மிச்சம் இருக்கிற பீஸையும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி இந்த எண்ணெயிலே வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சிக்கன் 65 பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஈஸியான ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.